அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாப்பட்ட இயக்கம்னு இன்னைக்கு திருப்பனந்தாள்ல ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டர் அடிமட்ட தொண்டர் இந்த கட்சியில இந்த மாதிரி துரோகிகளா இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு அவருடைய பதிவை போட்டு அண்ணன் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர், அவர் பின்னாடிதான் இந்த இயக்கம் இருக்குன்ட்டு அவருடைய உயிரையே மாத்தினாரு. இந்த நாள் ஒரு கருநாள். எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற தமிழ்நாடுல இந்தியா லெவல்ல எங்க இருந்தாலும் வெளியில இருக்க தமிழர்கள் இருந்தாலும் இதை ரொம்ப அமைதியா ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அந்த நாள்ல இன்னைக்கு எங்களுக்கு இந்த கட்சி ஆஃபீஸ் கிட்டத்தட்ட 28 வருஷம் இந்த கட்சி இவருடைய உழைப்பு, அண்ணன் தாமோதரன் அண்ணனோட உழைப்பு, பின்கேட்டு வழியா அவரோட உழைப்பை போட்டு கொடுத்து சில சதிகார கும்பலுக்கு பணத்தை கொடுத்து அந்த உழைப்பை வாங்கி இன்னைக்கு மாளிகை மேல மாளிகை, கார் மேல காரு, எல்லா விதமான சொத்து எல்லாமே இருக்கு உங்களுக்கு. நீங்க என்ன பிச்சை அடிக்கிறீங்க? எங்க அதிமுக கடலூர் மாவட்ட தொண்டை ஒவ்வொரு உழைப்பு இது. வேர்வை சிந்தி உனக்கு எல்லாம் 2 முறை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இங்க கடலூர்ல பண்ருட்டி தொழில ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிற, நெல்லிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிற. ஆனா 3 முறை 13 வருஷம் மந்திரியா இருந்திருக்க. அண்ணன் இருக்கிற வேண்டிய அந்த இடத்த பின்கேட் வழியா பூந்து பணத்தை கொடுத்து சில சதிகார கொண்டோம். அந்த கூட்டமும் இப்ப இல்லாத போச்சு, அழிஞ்சு போச்சு. அம்மாவோட ஆத்மாவும் தலைவரோட ஆத்மாவும் இது சும்மா விடாது. எவன் இந்த அதிமுக துரோகம் பண்றானோ அவளாம் அழிஞ்சிடுவான். அந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து இங்க கடலூர் மாவட்டம் எங்க மக்களை எல்லா அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டனோட உழைப்பையும் வாங்கினு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சரியான இந்த கட்சி ஆபீஸ் விழுப்புரத்துல கூட எடுத்துங்க, நாகரிகமா கொடுத்துட்டாங்க. இதை சில தப்புன்னா இருந்தாலும் நாகரிகம். உனக்கு எவ்வளவு உள்நோக்கம் இருந்தா இந்த கட்சி ஆபீஸ்ல யாரும் வரவே கூடாது. இந்த கட்சி ஆபீஸ் இன்னும் ஒரு வாரத்துக்கு நாங்க எதுவுமே கிளீன் பண்ண மாட்டோங்க. எங்க தொண்டை எல்லாம் இங்க மாவட்டத்துலாம் தயவு செய்து பார்க்கணும். பார்த்துட்டு இந்த MC சம்பத்துன்ற திருடன் இவனோட உள் மனசுன்னா எல்லாம் இந்த மாவட்டத்து மக்களை தமிழ்நாடே தெரிஞ்சுக்கணும். உள்ளார இருக்க ஒயரு மனிதன் உடல்ல இருக்க குடல் மாரி, குடல்ல உருவுனா எப்படி இருக்கு, கிட்னி எடுத்து அப்படி இருக்கு, கண்ணை பறிச்சு அப்படி லைட்டு ஃபேனு, பாத்ரூம்ல இருக்க டாய்லெட் போற டப்பா கொண்டு எடுத்து போனா அவ்வளவு எண்ணெய் உனக்கு எப்படி வந்தது? உனக்கு உனக்கு இவ்வளவு பணம் காசு எங்க இருந்து வந்தது? அப்ப நீயே தான் இந்த மாவட்டத்துல ஆளணுமா? வேற யாரும் ஆளவே கூடாதா? நீ தான் ஆளணுமா? இதுக்கு இனிமே நீ பொது வாழ்க்கை எந்த ஒரு பொது வாழ்க்கை எந்த இயக்கத்துக்கு போனாலும் உனக்கு மக்கள் சரியான பாடத்தை கொடுப்பாங்க. உன்னைய பத்தி மாற்று கட்சியினர் இதை வச்சு புரிஞ்சுப்பாங்க. நீ எவ்வளவு பேர் ஆளு, எவ்வளவு பேர் திருடா. இங்க வர மாற்று கட்சிக்கு வரணும். விஜய் கட்சிக்கு போறேன்ற அங்க போனாலும் விஜயே தெரிஞ்சுப்பாரு. விஜயே தெரிஞ்சு எவ்வளவு பேர் திருட இங்க வந்திருக்கான், அவனை விடக்கூடாதுன்னு. அதனால இதெல்லாம் நல்லதுக்குதான். எங்க அம்மாவோட ஆத்மாவும் புரட்சி தலைவர் ஆத்மாவும் நல்லதுதான் நடந்திருக்கு. கட்சிக்கு துரோகம் பண்றவன் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. நன்றி, வணக்கம்.